ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒன் பீஸ் ஃபைனலி சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டாக் வந்து பேசலாம். ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நான் எப்படி ஒன் பீஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபோவும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பஞ்ச் மேன்காரங்க ஸோ குறுக்க வந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சின்ன காமெடி பண்ணி தர்றானுங்க. ஸோ அவங்க என்ன ஏது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்புறம் ஹைப்னு ஒன்று இருக்கும், ஹைப்பையும் ஏற்றி நம்மளுக்கு ஹைப் பர்சனையை தட்டி விடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சீசன் 1 வந்து ஃபைனலி வந்து முடிவடைஞ்சிருச்சு நம்மளோட ஒன் பீஸில். என்ன ப்ரோ சொல்கிற? சீசன் 1 தான் ஆல்ரெடி முடிச்சிட்டானுங்களே, ஈஸ்ட் ப்ளூ சாகா தான் எப்பயும் முடிஞ்சு போச்சுல, அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் அந்த சீசன் சொல்லலை, இது வரைக்கும் வந்துட்டு இருந்தேன். எக்கட் ஆருக்கு வரைக்கும் வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு எபிசோடு. 1155 எபிசோடு வரைக்கும் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கானுங்க ஒன் பீஸில். அது எல்லாத்தையுமே ஒரு சீசனாக மாற்றிட்டானுங்க. இனிமேல் வரப்போகிற எல்பாஃபை வந்து சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ சீசன் 1 வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சீசன் 1 தான் எனக்கு எவ்வளோ பயங்கர மெமரிஸ் இருக்குது. 26 வருஷமாக நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு வித்தவுட் கேப், அதாவது ஒரு வாரம் கேப் விடுவானுங்க, இல்லை 2 வாரம் கேப் விடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி 2 வாரம் கேப் விடையிலேயே நானே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொந்தளிச்சிருவேன். ஸோ போன தடவை ஒரு 2 வாரம் கேப் விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போயே ஒன் பீஸை வந்து மறந்துட்டு திட்டினேன், ஏன்டா 2 வாரம் கேப் விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் 2 வாரம் கேப் இருந்தது இப்போ வந்து 3 மாதம் கேப் ஆகி போச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ மனசு கடந்து அடிக்குது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து ஒன் பீஸ் வந்து வரிசையாக வீக்லி ஸோ வீக் ஆனிச்சுனாலே நம்மளுடைய ஒன் பீஸ்க்கு எபிசோடு எப்படா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கிரன்ச் ரோலில் போய் உட்காந்துருவேன்ப்பா. ஸோ கிரன்ச் ரோல்லையும் ரீசெண்டாக தான் ஆட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கிரன்ச் ரோல் எப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போட ஆரம்பிச்சனோ ஸோ கிரன்ச் ரோல்லேருந்து அப்போ வரப்போ வந்து பார்க்க தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்து வீக்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அனிமையை வந்து ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறானுங்க. அதாவது ஒரு 3 மாதம் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு மனக்குமர்களுக்கு தான் வருது. ஆல்ரெடி 6 மாதம் வந்து ஸ்டாப் பண்ணானுங்க. அப்போயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், 6 மாதம் ஸ்டாப் பண்ண போகிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபிஷ்மேன் ஐலண்ட் ஆர்க் வந்து ரீமேக் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஸோ அதையுமே நான் விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த எபிசோடு வந்து அதையுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ நியூ அனிமேஷன் ஸ்டைலில் வந்து பார்த்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்த 6 மாதம் கேப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆனுங்க ஸோ நம்ம ஒன் பீஸ் காரானுங்க. ஸோ அடுத்துலேருந்து வரிசையாக பார்த்துட்டு இருந்தேன், நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, மறுபடியும் நம்ம டோய் அனிமேஷன்காரனுங்க சதி வேலையை பார்த்துட்டானுங்கப்பா. இனிமேலேருந்து நாங்கள் ஒன் பீஸை வந்து சீசனல் அனிமேவாக மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அனிமே எபிசோட்ஸ் பூராத்தி நாங்கள் சிங்கிள் சீசனாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இனிமேலேருந்து வரப்போகிற அனிமேலாம் நம்மளுக்கு சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி எல்பாஃபை சீசன் 2லேருந்து ஆரம்பிக்க போகிறானுங்களா. ஸோ வருஷத்துக்கே மொத்தம் 26 எபிசோடு தான் ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. 3 மாதம் நம்மளுக்கு பிரேக்கு, அடுத்த 3 மாதம் 13 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் நம்மளுக்கு பிரேக்கு, அதுக்கப்புறம் 3 மாதம் நம்மளுக்கு 13 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ வருஷத்துக்கு நம்ம ஒரு 50+ எபிசோடு பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளை இப்போ வெறும் 26 எபிசோடுக்கு சுருக்கியிருக்கானுங்க. ஸோ அது நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ கடுப்பாகுது. என்ன பண்ணுறது? ஸோ இனிமேல் நம்மளுக்கு குவாலிட்டின்னு ஒன்று முக்கியம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணானுங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்ப்பா. ஸோ அந்த குவாலிட்டியில் கை வச்சானுங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும். ஸோ ஒன் பீஸ் ஒரு 3 மாதம் கேப் எடுக்க போகிறானுங்க. ஸோ வரப்போகிற எல்பாஃபார்க்கு வந்து ஸோ வரப்போகிற சாப்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வர எபிசோட்ஸ் எல்லாமே ஸோ சிங்கிள் சாப்டரே ஒரு எபிசோடாக கூட ரன் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ரொம்ப எளிதுன்னு இழுப்பானுங்க. ஸோ இனிமேல் சீசனல் அனிமையாக கன்வெர்ட் ஆயிடுச்சுல, ஒரு 2-3 சாப்டர் கன்வெர்ட் பண்ணி ஒரு சாப்டராக கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணானுங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் கூட ஏற்றுக்கிற முடியல, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு 3 மாதத்துக்கு வந்து பிரேக்காக இனிமேல் ஒன் பீஸ் எப்படா பார்க்க போகிறேன். நம்மளுடைய பிராண்டே ஸோ நம்மளுடைய சேனலோட பிராண்டே நம்மளுடைய லூஃபி இது போட்டோ தான். அப்படி ஒரு ஃபேனான நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நம்ம ஒன் பீஸை வந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த ஒன் பீஸை நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் பீஸ்ன்ற ஒரு அனிமே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதாவது நான் நருட்டோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நருட்டோ அப்படிங்கிறது டிவியில் கூட ஏர் பண்ணல, நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஸோ அவன் தான் எனக்கு நருட்டோவே ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ அதனால தான் நான் நருட்டோவே பார்த்தேன். ஸோ நருட்டோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் நருட்டோவோட ஃபேனாகவே மாறிட்டேன். நருட்டோ தான்ப்பா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவன் ஒன் பீஸை பார்த்துட்டு வந்துட்டு ஸோ ஒன் பீஸை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அனிமையாக ஒன் பீஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ 1000+ எபிசோட்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே மறந்துட்டேன். ஏன்னா நான் நருட்டோ பார்க்கலையே, அதில் நிறைய ஃபில்லர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு டக்குன்னு முடிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு நருட்டோ. அந்த டைமில் நான் ஸ்பாய்லர்லாம் யாருமே பண்ணல. இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் போட்டு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. ஸோ ஒபிட்டோ வரும்போதெல்லாம் இவன் தான் ஒபிட்டோவா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்படி நருட்டோ பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஒபிட்டோ இவன் தான் ஒபிட்டோன்றது தெரிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பாயில் ஆகிட்டு. ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஸ்பாயில் இல்லாமல் பார்த்துட்டு இருந்தேனப்பா.
அந்த டைமில் நம்மளுடைய ஒன் பீஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போ நான் பார்க்கையில எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேரக்டர் பார்க்கையில டிசைன் வந்து பார்க்கையில ஏதோ வளர்ந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ டிசைனை பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. அதனால் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவனே வற்புறுத்தி பாரான்னு சொல்லிட்டு இருந்தான். சரி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு 50 எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 எபிசோடில் இறங்கினேன். அந்த 50 எபிசோடில் பார்த்த உடனே எனக்கு அந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஸோ நம்மளுடைய நாமி வந்து அழுதுகிட்டு இருக்கையில் நம்ம லூஃபி வந்து அந்த கேப்பை கழட்டி அவன் தலையில் வச்சுட்டு, ஸோ நான் வந்து பார்த்துக்கிறேன் உனக்காண்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறதுக்காண்டி மொத்த டீமும் போய் நிற்பானுங்க பார்த்தீங்களா. ஸோ அவன் சண்டை போடவே தெரியாது நம்மளோட யூசாப்புக்கெலாம். அவனே போயிருப்பான். அப்படி பார்க்கையில் என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இப்படி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த வந்துச்சு எனக்கு ட்ரிகர் பாயிண்ட்டு. ஸோ அப்போ பார்க்க ஆரம்பிச்சதான் ஒன் பீஸ். அப்படியே பார்த்தேன் 1000+ எபிசோடில் தான் போய் நின்றேன். ஸோ ஒரு வித்தின் ஒரு 4-5 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அவ்வளோ வேகமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒன் பீஸ் ஃபேனாகவே மாறிட்டேன். இப்போவும் எனக்கு நருட்டோ பிடிக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்றை விட்டாலும் ஒன்று, அதாவது 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. இது இப்படியும் விட முடியாது, இவனையும் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்மளுடைய லூஃபியை பிடிச்சி போய் தான் நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு பிராண்டாகவே வச்சுருந்துருப்பேன். ஸோ அவனை வச்சு தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அவன் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தானே செய்யும். ஸோ நம்மளே வருத்தப்படாட்டி கூட இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் விழுந்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இன்ஸ்டாகிராம்காரங்கள வரிசையாக நம்மளுக்கு ஏதாவது நம்ம என்ன சோகத்தில் இருக்கோமோ அதை சம்மந்தமான ரீல்ஸாக அமுச்சு தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிப்ரெஷன் ஆக்குவானுங்க. ஸோ அதே மாதிரி ஒன் பீஸ் பக்கட்டாக இருக்கிற ஒரு ரீல்ஸாக நம்மளுக்கு அமுச்சிட்டே இருக்கானுங்க. ஒன் பீஸ் முடிய போகுது. ஸோ ஒருத்தன் அழுகிறான், ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக போஸ்டரை போட்டுக்கிட்டு ஸோ அசையாத மரம் ஒன்று அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி பார்க்கும்போது என்னடா ஸோ ஒன் பீஸுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும். ஆனால் எதுக்குடா எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன எதுக்குலாம் டிப்ரெஷனில் தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம்காரங்களை கேட்க தோணுது. இன்னையிலேருந்து அவனுக்கு ஒரு வாரம் லீவ் கொடுக்க போகிறேன். அவன் சைடு உள்ளே போகவே கூடாது. அப்டேட்டை மட்டும் பார்க்குறதா அப்படியே வெளியே வந்துடுறதா அப்படி தான் இருக்கணும். இன்ஸ்டாகிராம் பக்கத்து நுழையவே கூடாது. நம்மளை ரொம்ப டிப்ரெஷன் தள்ளுறானுங்க பாவங்க. சரி விடுங்க, இதோட நம்ம ஒன் பீஸ் டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு அப்டேட் இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சுட்டு ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒன் பஞ்ச் மேனோடைய சைட்லேருந்து ஒரு அப்டேட்டுப்பா. சீசன் 3க்கு கோர் 2 வரப்போகுது. அதாவது பார்ட் 2 நாங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருந்தானுங்க. அதாவது ஒரு லீக்காக கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் போன வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இதை அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க மியூஸ் இந்தியாக்காரனுங்க. ஸோ நாங்கள் 2027 கோர் 2ஓட நாங்கள் வந்து ரிட்டன் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது நான் கேட்கும் போதே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு சோகத்தில் வந்து ஆழ்த்துறானுங்க. என்ன ப்ரோ அவ்வளோ சோகமா, 2026 ஒன் பஞ்ச் மேன் ரிலீஸ் ஆக போகலன்னு சொல்லிட்டு அவ்வளோ உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அந்த வருத்தம்லாம் கிடையாது. மறுபடியும் இவங்க வந்து அதே அனிமேஷன் குவாலிட்டியோட கொண்டு வந்துருவாங்களோ, 2027 வாங்கடா, ஆனால் வந்து வேறு அனிமேஷன் அதாவது வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனியை மாற்றிருங்க. ஸோ ஒன் பஞ்ச் மேனோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மாற்றிட்டு ஸோ நம்ம டோய் அனிமேஷன்ட்ட கூட கொடுத்துருங்க, அவனுங்க கூட நல்லா தான் பண்ணி கொடுப்பானுங்க. அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து பண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல மறுபடியும் நிறைய ஃபண்டு ரைஸ் பண்ணி நிறைய இன்னும் நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணுங்க. அதை விட்டு மறுபடியும் அப்படியே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதாவது அந்த ஆல்ரெடி அனிமேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. கோர் 2 அனிமேட் பண்ணி வச்சதுனால தான் இப்போ கன்ஃபர்மேஷனே பண்ணியிருக்கானுங்க. ஸோ அப்போ 2027 இதே அனிமேஷன் குவாலிட்டியோட ரிட்டன் ஆக போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது தலையில் கை வைக்க தான் தோணுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது இவங்க பண்ணுற ஒரு வேலையுமே. ஸோ இனிமேல் நம்மளுக்கு இன்னும் 1 வருஷம் கேப் இருக்குது. அந்த 1 வருஷம் கேப்பில் இன்னும் ஃப்ரேம் ரேட்டாவது கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தானுங்கன்னா தப்பிச்சானுங்க. இல்லை மறுபடியும் நாங்கள் அப்படியே வரோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்தானுங்கன்னா அன்றைக்கி இதோட செதஞ்சானுங்க ஒன் பஞ்ச் மேனு. ஸோ ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தீ வச்சு கொளுத்திடுவானுங்க. அந்த மாதிரியான வெறியில் இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணுறது, இவங்களும் ஒரு பக்கத்தில் நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த இயரோட கடைசி வீடியோவும் இதுதான். ஸோ இந்த கடைசி வீடியோ கூட நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பேச வைக்காமல் இந்த ஒன் பீஸ் காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வருத்தப்பட வச்சிட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸை பற்றி நிறைய பேசி இருந்திருப்போம். ஸோ உங்களோட தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.